நான் இப்படி ஒரு சாதாரண வேலையில கம்மியான சம்பளத்துல இருக்கிறதுனால தான் என்னோட லைஃப் இந்த அளவுக்கு புவரா இருக்கு. இதுவே நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப்ல டாக்டர், இன்ஜினியர், அட்வொகேட் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருந்திருந்தா நான் நிறைய சம்பாதிச்சு இந்நேரம் ரிச்மேன் ஆயிருப்பேன் அப்படின்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருப்போம். அந்த புலம்பல் எந்த அளவுக்கு சரியானது இல்ல எந்த அளவுக்கு தவறானது அப்படின்னு சராசரியான பீப்புள் லைஃபுக்கும் ஒரு டாக்டர், அட்வொகேட்னு ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கிறவங்களோட லைஃபும் எவ்வளவு டிஃபரா இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாக்டர் தன்னோட 4 வருஷ பழைய காரை ஓட்டிட்டு வந்து ஒரு பிளே ஸ்கூல் முன்னாடி நிறுத்துறாரு. அவர் தன்னோட காரை விட்டு இறங்கினப்ப தன்னோட ஸ்டெத்தஸ்கோப்பை தான் இருந்த இடத்துல வச்சுட்டே இறங்கிடுறாரு. அவரோட பொண்ணு அதோட விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுறான். அதை பார்த்து அவருக்கு என்னோட பொண்ணு என்னை தான் ஃபாலோ பண்ண போறா அப்படின்னு அவருக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். இன்னைக்கு தான் ப்ரௌடான டே அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறாரு. ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணுது, ஸ்டெத்தஸ்கோப்பை தன்னோட கழுத்துல வச்சு உடம்புல வச்சு பார்க்கறத விட்டுட்டு அதோட முனையில ரவுண்டா இருக்கும் இல்லையா, அதை வச்சு மெக்டொனால்ட்ஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன், நீங்க என்ன சாப்பிட விரும்புறீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நாம ஏன் இந்த வாளிகளை தூக்கிட்டு திரியிற வேலைகளை நோக்கியே அட்ராக்ட் பண்ணப்படுறோம் அப்படிங்கறத இந்த குட்டி கதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். பாக்குறத அப்படியே காப்பி அடிக்கிற குரங்கு கதை அப்படின்னு தான் நான் இதை சொல்லுவேன். மெக்டொனால்ட்ஸ்க்கு அதிகமா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுக்காக அந்த குழந்தைய அடிக்கடி அழைச்சிட்டு போனதுனால அங்க இருக்கிறவங்க செய்யறத அதை அப்படியே காப்பி அடிச்சிருச்சு. மெஜாரிட்டியான அந்த மனுஷங்களும் அந்த குழந்தைய போலதான் நடந்துக்கிறாங்க. நம்ம சுத்தி மக்கள்ல 99% பேரு வாளியை தூக்கிட்டு போற ஜாப்ல தான் இருக்கிறாங்க. நம்மளும் வாழ்க்கையில முன்னேறணும்னா இந்த ஒண்ணுதான் வழி அப்படின்னு அவங்களே இமேஜின் பண்ணிக்கிறாங்க. இந்த உலகத்துல பைப் லைனை கிரியேட் பண்றவங்களை விட பக்கெட் தூக்கிட்டு போறவங்க தான் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது தான் அப்பட்டமான உண்மை. வாளியை தூக்கிட்டு போறதே பைப் லைனை கிரியேட் பண்றதுனே சொல்றாங்களே, இதுல எப்படி நம்ம டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிற வீடியோ போய் பாருங்க, உங்களுக்கே புரிய வரும். ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துச்சு. ஏன்னா நம்மளோட பேரண்ட்ஸ் வாளிகளை தூக்கிட்டு போற வேலையில தான் இருந்தாங்க, நாமளும் அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. வாழ்க்கையில முன்னேறக்கு ஒரே வழி இது மட்டும்தான் அப்படிங்கிற செட்டிங்ஸ்குள்ள தான் நம்மளும் மாட்டிட்டு இருக்கோம். ஒரு ஒர்க்கை எப்படி செய்யறது அப்படிங்கறத ஸ்கூலுக்கு போய் கத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இதோட ஒரு பெரிய வேலையை செய்யறதுக்கான உரிமையை போராடி வாங்குங்க. இப்ப இருக்கிற வேலையை ராஜினாமா பண்ணிட்டு அதை விட ஒரு பெரிய வேலையை போறதுக்காக உங்களை அலோ பண்ற ஒரு கம்பெனிக்கு போங்க. முன்னாடி விட இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. வாளிகளை தூக்க கத்துக் கொடுக்கிற கல்லூரிகளுக்கு உங்களோட குழந்தைங்களை அனுப்புங்க. ஒரு மெட்டல் பக்கெட்டை யூஸ் பண்ற கம்பெனில இருந்து பிளாஸ்டிக் பக்கெட் யூஸ் பண்ற கம்பெனிக்கு மாறுங்க. ஒரு வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆகிறதுனால எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருங்க. நீங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கணும், அதுக்கப்புறமும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கணும். இந்த முயற்சியால என்ன பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? சொல்லிக் கொள்ளும்படியா ஒண்ணுமே கிடையாது. பேர் இருக்கிற குடும்பத்தை ஓட்டுறக்கு ஒரு 10,000 20,000னா அது கண்டிப்பா பத்தவே பத்தாது. அதாவது பெரும்பாலான குடும்பங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமா பணம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அதை நினைச்சுதான் பரிதவிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப நாமளா ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு அதிகமா பணம் தேவைப்படுதுன்னா அவங்க என்ன செய்வாங்க? இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அதை தவிர அவங்களால வேற எப்படியும் யோசிக்கவே முடியாது. ஈவினிங் டைமில் ஓவர் டைம் பார்க்கணும், வீக்கெண்டு ஹாலிடேஸில் இன்னொரு பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு போய் அதில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க. வீட்டில இருந்தே ஏதாவது சம்பாதிக்கலாம்னு அம்மா சொல்லுவாங்க. ஸ்கூல் ஹாலிடேஸ்ல எல்லாம் வேலைக்கு போய் அதில் கொஞ்சம் பணம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு குழந்தைங்க நினைப்பாங்க. பர்ஃபெக்டாக சொல்லணும்னா அதை தான் செய்வாங்க கண்டிப்பாக. இதனால என்ன பெனிஃபிட்? ஒன்றுமே கிடையாது. வேலைக்கு போனோம்னா அதிகமான சம்பளம் கிடைக்கும் அப்படி ஒரு நார்மலான ஒர்க்ல இருக்கிறவங்க கணக்கு போடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வேலையை கண்டுபிடிச்சிட்டுனா என் லைஃப்ல எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே சமாதானமா சொல்லிக்கிறாங்க. வேற வேலையில இருக்கிறவங்க எவ்வளவு சம்பாதிப்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்களுக்கு எப்பயுமே ஆர்வம் இருந்துட்டு தான் இருக்கும். இதை கணக்கெடுக்கிறதுக்கு தான் கவர்மெண்ட் ஒரு சர்வே ரெடி பண்ணாங்க. சர்வேல இருந்து நான் சொல்றேன், ஒரு ஜெனரல் டாக்டரோட ஒர்க் நார்மலான பர்சனோட ஒர்க்கை விட பெருசா இருக்கிறங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்காக ஒரு டாக்டரா இருக்கவங்க ஃபினான்ஸ் ஃப்ரீடம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு மீனிங் கிடையாது. ஒரு சமையற்காரரை போல, ஒரு சில்லறை கடை விற்பனையாளரை போல, ஒரு போஸ்ட்மேனை போல அவங்களும் அவங்க செய்யற அந்த வேலையை நம்பிட்டு தான் இருக்காங்க. ஏன் அப்படி? ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கிறவங்க மற்றவங்களை விட அதிகமாக சம்பாதிச்சாலும் அவங்க அதிகமாக செலவும் செஞ்சுட்டு இருக்காங்க. அட்வொகேட், டாக்டர்ஸ் தங்களோட ஆடம்பரமான லைஃப் ஸ்டைலை தக்க வச்சுக்கிறதுக்கு தங்களோட இன்கம்ல பெரும் பகுதியை செலவழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நார்மலான ஒரு ஒர்க்குக்கு போய் சம்பாதிக்கிறவங்களோ ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப்ல சம்பாதிக்கிறவங்களோ எந்த அளவுக்கு செலவு செய்யறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? நார்மலான ஒர்க்ல இருக்கிறவங்கள ஏன்னு வச்சுக்கலாம், ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கிறவங்கள பின்னு வச்சுக்கலாம். இப்போ ஏல இருக்கிறவங்க 50,000 ரூபாய் காரை ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா அதே பில இருக்கிறவங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்கிற ஆடம்பர காரை ஓட்டிட்டு இருப்பாங்க. ஏல இருக்கிறவங்க அவங்களோட குழந்தைங்களை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்கன்னா
இதே பியில் இருக்கிறவங்க ஒரு கான்வென்ட் பெரிய பெரிய பிரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. ஏல இருக்கிறவங்க நார்மலான சிங்கிள் பெட்ரூம் வீட்டுக்கு சொந்தக்காரரா இருக்காங்கன்னா, இதே பியில் இருக்கிறவங்க பெரிய பங்களாக்கே சொந்தக்காரரா இருக்காங்க. ஏல இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு தடவை பீட்சா சாப்பிடுறாங்க அப்படின்னா, இதே பியில் இருக்கிறவங்க வாரத்துக்கு 2-3 தடவை பக்கத்தான ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறாங்க. ஏல இருக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ஹாலிடே ட்ரிப் போறதே கட்டுப்படி ஆகுது. அதே பியில் இருக்கிறவங்க வருஷத்துக்கு 2-3 டைம் ஃபேமிலியோட ட்ரிப் போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டாக்டரோ அட்வொகேட்டோ இந்த மாதிரி பெரிய பெரிய வேலையில இருந்து சம்பாதிக்கிறவங்களை பார்த்து நார்மலா ஒர்க் போற நம்ம பொறாமப்படுறோம். ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கிறவங்க நார்மலா ஒர்க் போறவங்களை விட 10 to 20 மடங்கு சம்பாதிச்சாலும் அதே அளவுக்கு 10 to 20 மடங்கு செலவும் செய்யறாங்க. ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கிறவங்களோ நார்மலான ஜாபுக்கு போற மாதிரி மாச சம்பளத்தை எதிர்பார்த்து தான் அவங்களோட காலத்தையே ஓட்டிட்டு இருக்காங்க. மில்லியன் நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிற ஒரு பிரபலமான புத்தகத்தோட ஆத்தர்ஸ் தாமஸ் ஸ்டான்லியும் வில்லியம் டேங்கோவும் பெரிய வேலைக்கு போறதும் சொத்து சேர்க்கறதும் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பெரிய வீட்டுல வாழ்ந்துட்டு பெரிய காரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்க உண்மையிலே ஒரு ரிச்சஸ்ட் மேனா இல்ல அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி பெரிய வீட்டுல இருக்காங்க, பெரிய பெரிய காரை ஓட்டுறாங்க, அவங்க எப்படி பணக்காரரா இல்லாம இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மக்கள் கிட்ட இதுதான் ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கு. அவங்க அப்படி ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்றாங்களே தவிர சொத்து ஒன்றும் அதிகமா சேர்த்து வைக்கிறது கிடையாது. ஒரு வருஷத்துல நிறைய நீங்க சம்பாதிச்சாலும் அந்த மொத்தத்தையும் செலவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க எப்படி பணக்காரராக முடியும்? சொத்து செல்வம் அப்படிங்கிறது நீங்க சேர்க்கிற பணம் தான் தவிர நீங்க செலவு பண்ற பணம் கிடையாது. அப்படின்னா பணக்காரர் ஆகிறது எப்படி? அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும், இல்லைன்னா பரம்பரையா பணக்காரர் ஆகணும் அப்படின்னு தவறா மக்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. நம்ம பணக்காரர் ஆகணும்னா நமக்கு ஹார்ட் ஒர்க் வேணும், விடாப்புடியா ஒரு விஷயத்த கண்டினியூ பண்ணணும், கரெக்டா பிளான் பண்ணி ஃபேமிலியை ரன் பண்ணணும், எல்லாத்துக்கும் மேல செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். இது எல்லாமே அடங்கின ஒரு லைஃப் ஸ்டைல் தான் பணத்தை சேர்க்கறதுக்கு ஈஸியான வழி. ஒரே வார்த்தையில சொன்னோம்னா பணத்தை சேர்க்கணும்னா தியாகம் தேவை. பணம் சேர்க்கறதே நல்லா வாழ்றதுக்காக தான். இதுல தியாகம் எதுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுவும் முக்கியம்தான். தன்னோட ஒர்க்கை பெருசாக்கிக்கிட்டா போதும், நிறைய சம்பாதிச்சிடலாம், ஃபினான்ஸ் ஃப்ரீடம் ஈஸியா அச்சீவ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. நீங்க பக்கெட் தூக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க டெய்லி வேலைக்கு வந்துதான் ஆகணும். நீங்க பக்கெட் தூக்குறத நிறுத்தினா பணம் வர்றதும் நின்றும். பக்கெட் தூக்கிட்டு இருக்கும் போதே பைப் லைனையும் கிரியேட் பண்ணுங்க. அப்படி கிரியேட் பண்ணாதவங்க ஃபியூச்சர்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வாளியில தண்ணி வத்துனதும் அவங்க அது வரைக்கும் வாழ்ந்துட்டு வந்த லைஃப் ஸ்டைலும் அப்படியே காணாம போயிடும். பைப் லைன் தான் வாழ்வாதாரம், அதை புரிஞ்சுக்கோங்க. ஒர்க் போயிட்டு இருக்கும் போதே ஃபியூச்சர்ல நமக்கு பணம் வந்துட்டே இருக்கிறதுக்கான ஒரு வழியை சீக்கிரம் கண்டுபிடிச்சு அதை ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க உங்களோட லைஃபை எப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபினான்ஸை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.